குருவின் துணை எல்லோரும் நலமாக இருக்கணும். இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு கடகராசி அவர்கள் எப்படி இருப்பாங்க? கடகராசிக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கு. அதிகம் கோபங்கள் வரும். கோபத்தால் எடுத்த காரியங்கள் தடைகள் ஆகும். கோபத்தை குறைச்சிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் பல போராட்டமாக இருக்கும். அலைச்சல்கள் ஏற்படும். வாகனத்தில் கவனமாக இருங்க. சுமை கடமைகள் அதிகரிக்கும். வேலை விஷயத்தில் மிகவும் கவனமாக இருங்க. சொந்த தொழில் மிகவும் கவனமாக இருங்க. லக்ஷ்மி பூஜை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். உங்களுடைய வாழ்க்கை இந்த ஆண்டு கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும். சிக்கல்கள் ஏற்படும். சிக்கல்கள் ஏற்படும் போது உங்களுக்கு சில மன பாதிப்புகள் அதிகரிக்கும். தவம், தியானங்கள், மந்திரங்கள், புண்ணிய ஸ்தலத்துக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரணும். வாரத்துக்கு தினசரி பக்கத்தில் இருக்க கோவிலில் போய் தரிசனம் செய்து கொள்வது நன்மை. கடகராசி வாழ்க்கையில் சிக்கல் வந்தாலும் பின்பு கண்டிப்பாக நன்மை நடக்கும். அதற்கு உங்களுக்கு போராட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு காவலாக இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனை கண்டிப்பாக செய்யுங்க. குலதெய்வத்தை நினைத்து பூஜை செய்யுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது நன்மை. இல்லத்தில் குலதெய்வ தீபம் 2 விளக்கு ஏற்றி பிரார்த்தனை இருங்க. பிள்ளைங்களுக்கு அதிகம் உஷ்ணங்களும் கோபங்களும் ஆரோக்கிய சமஸ்யங்களும் இது எல்லாம் பாதிப்புகள் ஏற்படும். கவனமாக இருப்பது நன்மை. பௌர்ணமி, அமாவாசை அன்றைய தினம் இறைவனை தரிசனம் செய்து கொள்ளுவது நன்மை. குலதெய்வ தரிசனம், சிவன் தரிசனம், பிரம்மா, சரஸ்வதி, விஷ்ணு, லக்ஷ்மி, சிவன் சக்தி இருக்க சன்னதிக்கு சென்று வந்தால் நன்மையானது. குலதெய்வ பிரார்த்தனை மிகவும் முக்கியமானது. கடகராசி போராடி வெற்றி பெறக்கூடிய இந்த ஆண்டு எதிர்காலம் மிகவும் அலைச்சல் கொடுக்கும். கவனமாக இருங்க. எல்லாமே சுபமங்கலமாக இருக்கும். குடும்பத்தில் சிக்கல்கள் வரும். போராட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். கவனமாக இருங்க. ஆரோக்கியம் பார்த்துக்கங்க. அதே போல் வெளியே போகும்போது சாமி இது ஏதாவது ஒரு பொருள் எடுத்துன்னு போங்க. உங்களுடைய பர்ஸில் எப்போவுமே சுவாமி இது குங்குமமோ விபூதியோ ஏதாவது ஒரு பொருள் உங்கள்கிட்ட இருக்கணும். அதை கொண்டு போங்க. உங்களுடைய வாழ்க்கை பிரகாசம் இருக்கும். பிள்ளைங்க கூட அவ்வளோதான். கோபப்படாதீங்க. எல்லாமே சுபமங்கலமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் சித்தியாகுவதற்கு உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டு வரணும். இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க. இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்டப்படுறீங்களோ அந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் செய்து பிரார்த்தனை இடுங்க. இந்த ஆண்டு கடகராசி கொஞ்சம் சிக்கலாக இருக்கு. ஆரோக்கியம் பார்த்துக்கணும். அதே போல் வேலை விஷயத்தில் பிரச்சனைனா அது உடனே சரி பண்ணுங்க. அது கடலளவு போக வேண்டாம். அதே போல் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைனா நொடியில் சரி பண்ணுங்க, சரியாயிடும். அதை நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா இந்த வருஷம் முழுமையாக அலைச்சல் இருக்கும். அதனால சிவாய நம. குருவே சரணம். எல்லோரும் நலமாக இருக்கணும்.